இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான 88 வயதான போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 21ஆம் தேதி வாட்டிக்கன் நகரில் உள்ள இல்லத்தில் மரணமடைந்தார். அவரது உடல் கடந்த 23ஆம் தேதி முதல் வாட்டிக்கன் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து போப்பாண்டவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இதனால் புனித பீட்டர் சதுக்கம் நிரம்பி வழிந்தது. 3 நாட்களில் சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் போப்பின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மாலையோடு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி முடிவடைந்ததை அடுத்து போப்பாண்டவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி மூடி சீல் வைக்கப்பட்டது. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு இந்திய நேரப்படி சனிக்கிழமை மதியம் தொடங்கி நடைபெற்றது. முதலில் பிரார்த்தனை பாடல் பாடப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினல்களின் குழுவின் தலைவர் ஜியோவன்னி பட்டிஸ்டா ரே இந்த சடங்குகளை வழிநடத்தினார். பின்னர் வாட்டிக்கனுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்கா பேராலயத்தில் போப்பாண்டவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. போப் பிரான்சிஸ் விருப்பப்படியே அவருக்கு மிகவும் பிடித்தமான புனித மேரி பசிலிக்கா பேராலயத்தில் அவர் அடிக்கடி பிரார்த்தனை செய்யும் புனித மேரி திருவுருவ படத்திற்கு கீழே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக உலக தலைவர்கள் ஏராளமானோர் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் இருந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் சார்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போப்பாண்டவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது மனைவியோடு வாட்டிக்கன் நகருக்கு சென்று போப் பிரான்சிஸ் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர், இளவரசர் வில்லியம், பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா என பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் போப்பாண்டவரின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.